अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाषकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ர இந்திரியானின் நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரர்களால் அஷ்டாவக்ர கீதை 15வது அத்தியாயம் 10வது ஸ்லோகம் என்று நாம் காண வேண்டியது. Let the body last to the end of the age and let it come to an end right now. What have you gained or lost? Who consists of pure consciousness? ரொம்ப சூப்பரா கேட்டார் கேள்வி. இந்த உடல் இந்த யுகத்தின் இறுதி வரை நீடித்திருக்கட்டும் அல்லது இப்போலே அழிந்து போகட்டும், தூய அறிவு வடிவாகவே இருக்கும் நீ இதனால் எதை அடைந்தாய் அல்லது எதை இழந்தாய்? What a beautiful question. அதாவது உடலே நான் நம்பி 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 வாழ்ந்து கொண்டிருக்கும் மூட மனிதனே, நீ உடலா? இந்த உடல் உன்னிடம் இருப்பதாலோ அல்லது இல்லாமல் இருப்பதாலோ உனக்கு ஏதாவது ஆகப் போகிறதா? உனக்கு ஏதாவது மாற்றம் நிகழத்தான் போகிறதா? நீயோ சுத்த சித்தானவன், தூய அறிவானவன் என்பதை உணராமல் உடல் என்று நினைப்பதால் அல்லவோ இந்த உடல் எனக்கு கடைசி வரைக்கும் இருக்கணும், நான் வாழணும், ஐயோ செத்து போயிடுவேனோ என்ற பயம். இவைகளெல்லாம் உடல் நான் என்று நினைப்பவனுக்குத்தானடா. நீ சுத்த சித்தானவன், தூய அறிவானவன், உனக்கு அதை பற்றிய கவலை என்ன? இன்ஃபேக்ட் எந்த எக்ஸ்ட்ரீமா சொல்லியிருக்காரு பாருங்க. ஈவன் இஃப் யூ டை அட் தி எண்ட் ஆஃப் திஸ் யுகா அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த யுகத்தின் முடிவுல தான் உனக்கு சாவுன்னா மட்டும் சந்தோஷமா வந்துட்டு போறியா? ஏன்னா நிறைய பேர் நம்ம நிறைய நாள் வாழணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? செத்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னா பயப்படுறோம் இல்லையா? ஏன்னா உடம்பை நம்பிதானே நானே நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன் இன்ஃபேக்ட் நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே இந்த உடம்புக்காக தானே. அப்படியே இருக்கிறப்போ இந்த உடம்பு தான் பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பி வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால இந்த உடம்பு கடைசி வரைக்கும் எனக்கு இருக்கணும்ன்ற ஆசை இருக்கு. இன்ஃபேக்ட் 85 வயதான கிழவனிடம் கேட்டால் கூட இன்னும் 10 ஆண்டுகள் நான் வாழ்வேன் என்றுதான் சொல்வானே தவிர உடனே செத்து போக வேண்டும் என்ற ஆசை எவருக்கும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. So, that's very simple, because he himself assumed that the body is true and all his desires comes fruitful only if he is alive. அதாவது அவனுடைய எல்லா ஆசைகளும் அவனுடைய உடம்பு உயிரோடு இருக்கின்றால் மட்டுமே அதை அனுபவிக்க முடியும் என்ற இன்னும் தவறான எண்ணம் இருக்கிறது. 100 வயசு கிழவனானா கூட ஏன் பிறந்தோம் இந்த உடம்பு உண்மையான கண்டுபிடிக்க முடியல. என்ன பண்றது? நல்ல வேலை என் குருநாதன் அருளால் எனக்கு 25 வயசுலயே தெரிஞ்சிருச்சு. அதை கண்டிப்பா நான் சாகிறதுக்குள்ள அனுபவிச்சிருவேன் நம்பிக்கை இருக்குன்னு கூட வச்சுக்கோங்க, சரியா? பட் ஸ்டில் இந்த பாடி அப்படிங்கிறது தான் பேஸா வச்சுக்கிட்டு நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கின்றோம் அப்படிங்கிற காரணத்தினால இவ்வளவு ஸ்ட்ராங்கா இதை சொல்லியிருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நேற்று கூட ஒருத்தர் வந்தாங்க, எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்ன ரீசன் சமீபமா உங்களுக்கு? ஏன்னா நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் ஏன் வருதுன்னு அவங்களுக்கே தெரியாது. என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி, ஏதாவது நடந்ததா, புருஷன் பொண்டாட்டி சண்டையா அப்படின்னு கேட்டேன். அப்படியெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல, ஆனா எதுக்கு வாழணும், பேசாம செத்து போயிடலாமான்னு தோணுது. இது என்னமா பிரச்சனை உனக்கு என்று கேட்டால், உடல்ல பல வியாதிகள் வந்து விட்டது. அந்த உடலின் வியாதியின் காரணமாக எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ பாட்டுக்கு பெட் ஏறிட்டேன்னா நாங்கெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாது என்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. அப்போ இந்த பெட் ஏறி வாழுகின்ற வாழ்க்கைக்கு நான் பேசாம செத்து போயிடலாமே என்ற எண்ணம் அவளுக்குள்ள அரங்கேறுகிறது, சரியா? செத்து போயிடலாமே சந்தோஷமா எல்லாம் இல்லை, கையால் ஆகாதனமா வாழ்றதுக்கு வேற வழி இல்லாம அழுதுகிட்டே செத்து போடலான்னு தான், சரியா? சந்தோஷமா செத்து போலான்னு சொன்னோம்னா அவங்க ஞானியா தான் இருப்பாங்க. அதுக்குதான் நான் சொன்னேன், ஏன்னா சாகிற அளவுக்கு உன் மனம் துணிந்து விட்டது என்றால் கொஞ்சம் அந்த அகங்காரத்தை கழட்டி விட்டு போட்டாலே போதுமே, நீ பேரானந்தத்திற்கே சென்று விடலாமே என்று நான் கேட்டேன். அதாவது இந்த உடலை நான் என்று நினைத்ததால் வந்த ஸ்ட்ரெஸ் இது. உடம்புல வியாதி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா முழுக்க முழுக்க இந்த உடம்பை நம்பியே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீ, ஐயோ இனி என் உடம்பு எனக்கு இல்லையா என்று நினைத்தால் ஸ்ட்ரெஸ் ஆகாம என்ன செய்யும்? அவர்கிட்ட ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு சொன்னேன். அது என்ன எக்ஸாம்பிள்னா, அது ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம். ஒரு பெண்மணி என்னை அழைத்தால் நான் சென்றேன்.
என்ன விஷயம் என்று கேட்க, நான் இரும்பு பெண்மணி, நான் எதை கண்டும் என்றும் எதற்காகவும் கவலைப்பட்டதில்லை. 1000 பிரச்சனைகளை நான் சர்வசாதாரணமாக எதிர்கொண்டவள். ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை, எனக்கு பயமாக இருக்கின்றது, எனக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து விட்டது, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கின்றது, இப்படி ஒரு கோழைத்தனமாக நான் இருந்ததே இல்லையே, என்ன ஆயிற்று எனக்கு என்று கேட்டார். என்னம்மா ஆச்சு, சமீபத்தில் ஏதாவது நடந்துச்சா என்று கேட்டேன். இல்லை, ஒரு மைனர் ஆக்சிடென்ட் தான் நடந்தது, ஆனால் மயிரிழையில் நான் உயிர் தப்பிவிட்டேன், பெரிதாக எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை, ஆனால் அதுக்கு அப்புறம் தான் எனக்கு இது அப்படி ஆனது என்று சொன்னதும் புரிந்து கொண்டேன். அப்போ உனது இந்த நம்பிக்கை, இரும்பு பெண்மணி என்ற பட்டம், இப்படியெல்லாம் அனைத்தும் எதை நம்பி நீ வைத்துக் கொண்டாய் தெரியுமா? இந்த உடலை நம்பித்தான். 1000 பிரச்சனைகளை சர்வசாதாரணமாக நான் தவிர்த்தேன், வென்று உடைத்தேன் என்கிறாயே, எதை வைத்து தெரியுமா? இந்த உடல் மனம் புத்தியை வைத்துத்தான். சோ எப்போது உடல் ஆட்டம் கண்டு விட்டதோ அப்போது மனம் புத்தியும் ஆட்டம் கண்டு விடுகிறது. ஏனென்றால் உடலை வைத்துத்தானே மனம் புத்தியை இயங்குகிறது. ஏன்னா அப்படி நம்ம நினைச்சுக்கிறோம், அந்த உடம்புக்காக தான் இந்த மனசே இருக்குன்னு. இந்த உடம்பே இல்லைன்னு இந்த மனசு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறோம் இல்லையா? இந்த உடம்பு 4 பேர் நல்லா இருக்கணும்னு பாராட்டணும், இந்த உடம்புக்கு தேவையான சுகத்தை கொடுக்கணும், அதுக்காகவே அவன் மனசு ஓடா தேயுது உழையுது, என்னமோ வச்சுக்கோங்க. சோ இந்த பெண்மணி எதற்காக பாதிக்கப்பட்டாள் என்று கேட்கும்போது, அவள் அஸ்திவாரமாக நம்பிக்கொண்டிருந்த அந்த உடம்பு என்பது எங்கே ஒருவேள் காணாமல் போயிருந்தால், அல்லது அந்த ஆக்சிடென்ட்ல நான் பெட் ஏறி இருந்தால், ஏன்னா அந்த நினைவு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் என்னால ஒண்ணுமே முடியாது, என்னால எதற்கும் உதவாதக்கரையாக நான் மாறிவிடுவேன் என்ற அந்த காரணத்தினால் நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கின்றேன் என்ற ஒரு உண்மையை நான் உங்களுக்கு புரிய வச்சேன். ஸோ அல்டிமேட்லி இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்கெல்லாம் வந்து சோ லக்கி எனஃப் டு ஃபீல், அதாவது இந்த உடம்பை நம்பித்தான் உன் அகங்காரம் இத்தனை நாட்களாக உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தது. நீ இத்தனை நாட்களாக நான் ஆனந்தமாக வாழ்ந்தேன் என்று சொன்னாயே, அது அகங்கார ஆனந்தமே தவிர அது ஆன்மீக ஆனந்தம் அல்ல. உன் அகங்காரம் தலைக்கு மேல் இருக்கும்போது அது ஒரு ஆனந்தமாக இருப்பது போல் உன்னை காட்டிக் கொள்கிறது. அது கீழே விழும்போது பெரிய அடியாக உனக்கு வேதனையை தருகிறது. ஆனால் அகங்காரம் எப்போதும் தலை நிமிர்ந்து நிற்க முடியாது. அது உன் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயம். சூழலின் கையிலே இருக்கின்றது, சூழலோ உன் கர்மாவின் கையிலே இருக்கின்றது. ஆதலால் நிரந்தரமாக உனது அகங்காரத்தை வைத்து நீ ஆனந்தமாக வாழ்ந்துவிட முடியாது. என்றால் தீர்வு என்ன? தீர்வு அகங்காரத்தை வேரோடு சாய்ப்பதுதான். என்றால் அகங்காரம் மிக அஸ்திவாரமாக பற்றி இருக்கின்ற அந்த உடம்பின் மேல் உள்ள பற்றை வேரோடு சாய்ப்பதுதான். இப்ப லக்கிலி உனக்கு ஆட்டோமேட்டிக்காவே உடம்பு சாஞ்சிடுச்சு. உடம்ப நீயா சாக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்ப உடம்பு தானா சாஞ்சிடுச்சுடா, சந்தோஷப்படு. ஏனென்றால் இதை வைத்துத்தானே உன் அகங்காரம் தலைவிரித்து ஆடுகின்றது. இனி இந்த அகங்காரம் தலைவிரித்து ஆடுவதற்கு வழி இல்லை என்று ஆனந்தப்படு. இந்த உடம்பு வியாதி வந்து விட்டது, நான் பெட்டேறி விடுவேனோ என்ற அச்சம் என்பது சாபம் அல்ல, அது வரமாக மாற்று. உடலை நம்பி நீ வாழ்ந்தது போதும், இனி நான் உடலை நம்பி வாழ மாட்டேன், உண்மை சொரூபமான என்னை நம்பி வாழ்வதற்கான அஸ்திவாரம் இப்போது போட்டாய் விட்டது என்று நீ உணர முயற்சி செய் என்ற இந்த மாதிரியான விஷயங்களை தான் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹவ் அட்வான்டேஜஸ் இட் இஸ். இப்ப பாருங்க, உடம்பு அப்படின்னு நம்பி 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 வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்துல அகங்காரம் தானே வளர்ந்தது. உடம்பு உன் கையில இல்லைன்னு புரியும் போது ஆட்டோமேட்டிக்கா அகங்காரம் அடியோடு வீழ்கின்றது அல்லவா? நீங்க என்னதான் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல காட்டுங்க, எங்க வேணா போங்க, do that any guarantee that you will live for a long time? Do you live for a long time without any disease, without any pain? வலி இல்லாமல் அவர்களால் காப்பாற்றி விட முடியுமா? நிரந்தரமாக வாழ வைத்து விட முடியுமா? எத்தனை லட்சம் எத்தனை கோடிகள் வேணுமானாலும் கொட்டிப்பார், முடிந்து விடுமா? முடியாது. ஸோ தேர்ஃபோர் இந்த இடத்துல இந்த உடல் உனக்கு உதவாதுன்ற அந்த ஆஸ்பெக்ட் வந்து தெளிவா புரியணும். உடலை நம்பி வாழ்ந்த வாழ்க்கை போதும், இன்னொரு வாழ்க்கை இருக்கின்றது என்று அண்ணன் இத்தனை நாளாக கத்தினானே, அதை நாம் யோசிக்க வேண்டும் என்று நீ யோசிக்க வேண்டும் என்று நான் அவளை கேட்டுக்கொண்டேன். ஸோ இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த உடம்பை பத்தி அவர் பேசியிருக்காரு. நீ அந்த யுகம் முடியும் வரைக்கும் வாழ்ந்தால் என்ன, இப்போதே மடிந்தால் என்ன, அதனால் ஆகப்போவது என்ன. என்ன அழகா கேட்கிறாரு பாருங்க. நீ வியாதிக்கு அழுதுட்டு நீ செத்தே போனாலும் கவலைப்படாதரா, நீ இப்பவே செத்து போனாலும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல நீ வந்து யுகம் முழுவதுதான் வாழப்போறே அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் சந்தோஷப்படுறதுக்கு அவங்க ஒண்ணு இல்லை.
நீ ரொம்ப நாள் வாழ்றேங்கிறதுக்காக சந்தோஷப்படுறதோ அல்லது இப்போதே மடிந்து விடுவாய் என்பதற்காக வருத்தப்படுவதற்கோ எதுவுமே இல்லையடா. ஏனென்றால் நீ உடம்பு இல்லை. இன்னொருபடி மேல போய் சொல்லணும்னா இங்க உடம்பே இல்லை. நீ உடம்பு இல்லைன்னு என்ன சொல்றது? இந்த உடம்பே இல்லைங்க. நீ எந்த உடம்பு இருந்தது? 5 வயசுல இருந்தது இருக்கா? 10 வயசுல இருந்தது இருக்கா? 15ல இருக்கா? இப்ப இருக்கிறது நாளைக்கு இருக்கா? எங்கடா இருக்கு? அதை போய் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே. நேற்று இருந்தது இன்று இல்லை என்று நீ அழுது கொண்டா இருக்கின்றாய். இனி நாளை இல்லாமல் போய்விடுமோ என்று அழுவதற்கு. அது இல்லவே இல்லை என்று உணர மாட்டாயா? இப்படி இது இல்லவே இல்லை என்றால் நான் யார் என்ற அந்த கேள்வி உனக்குள் எழ வேண்டாமா? இப்படி உனக்குள் இந்த ஆழ்ந்த சிந்தனை வர வேண்டும். நீ யார் என்று உணர வேண்டும். அப்படி நீ யார் என்றதை கேள்வி விசாரத்தின் வாயிலாக நீ என்ன புரிந்து கொள்வாய் என்றால், நான் தூய சுத்த சித்த அறிவு என்று நீ புரிந்து கொள்வாய். அக்கணமே இந்த உடலை பற்றிய கவலை உன்னை விட்டு தானாக விலகி விடுகின்றது. உடலை பற்றிய கவலை விலகினால் உனக்குள் இருக்கின்ற எல்லா கவலைகளும் விளங்கிவிடும். ஏனென்றால் ஈகோ ஸ்ட்ராங் ஹோல்டா பட்டி இந்த உடம்பை வச்சுதானே பட்டிட்டு இருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. எனக்கு புகழ் காணாம போயிடுமோ? புகழ் யாருக்கு? இந்த உடம்புக்கு தானே. இல்ல எனக்கு இந்த அல்வா இல்லாம போயிடுமோ? யாருக்கு? இந்த உடம்புக்கு தானே. ஏன்டா அந்த புலன் இன்பங்கள் ஆகட்டும் அல்லது புகழாகட்டும் அனைத்தும் எதற்காக? இந்த உடம்புக்கு தானே. உடம்பு மேலேயே நீ பற்று இல்லாம வச்சுட்டேன்னா, உடம்பை இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டேன்னா, அப்போ உடம்பை பற்றி கொண்டு வந்த அத்தனை ஆசைகளையும் அடியோடு சாய்ந்து விடாதா? Therefore, please try to understand that the body is not you. என்ற அற்புதமான விஷயத்தை சுட்டி காட்டவென்று இந்த ஸ்லோகம் அமைந்திருப்பதாக நான் காண்கின்றேன். மீண்டும் ஒரு முறை படிக்கின்றேன். இந்த உடல் இந்த யுகத்தின் இறுதி வரை நீடித்திருக்கட்டும் அல்லது இப்பொழுதே அழிந்து போகட்டும். தூய அறிவு வடிவாகவே இருக்கும் நீ இதனால் எதை அடைந்தாய் அல்லது எதை இழந்தாய்? இன்னும் அழகா கேட்கிறாரு. நான் எக்ஸ்பிளைன் பண்ண மறந்துட்டேன் பாத்தீங்களா? லூசு பையில இத்தனை நாள் நீ வாழ்ந்துட்டு இருக்க, இன்னைக்கெல்லாம் நமக்கு 50 ஆயிடுச்சு, சரி 20 30 வரைக்கும் வரந்தவங்களே கேட்போம். 20 வயசு ஆயிடுச்சுலப்பா, ஆமாப்பா. 30 வயசு ஆயிடுச்சுலப்பா, ஆமாமா. இந்த 30 வயசுல இந்த உடம்பு உனக்கு என்ன கொடுத்தது? 30 வயசுல எனக்கு உடம்பு அப்பப்போ நல்ல வியாதியை கொடுத்தது. பல பேர் இந்த உடம்பை திட்டினாங்க, அப்போ நிறைய அழுதேன். ஆனா அப்பப்போ புகழ்ந்தாங்க, அப்போ எனக்கு சிரிப்பும் வந்தது. நிறைய புலன் இன்பங்களை அனுபவிச்சேன். இப்படி ரெண்டையும் சேர்ந்துதான் அனுபவிச்சேன் என்று உங்களுக்கு சொல்ல தோணலாம். இந்த உடம்பு உனக்கு என்ன கொடுத்தது அப்படின்னு கேட்டா, ஆனா டீப்பா திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா அது உடம்பாங்க கொடுத்துச்சு. ஏண்டா புகழ்ந்தால் சுகப்படுவேன் என்பது நீ டிசைட் பண்ணது. அது உடம்புக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இந்த உடலை புகழ்ந்தால் நான் சந்தோஷமா இருப்பேன், இந்த உடலை இகழ்ந்தால் நான் வருத்தப்படுவேன் என்பது உனது நிர்ணயம். என்னமா நிர்ணயித்ததே நீதான். அதுதான் நீ. அதுதான் நீ. உடல் நீ அல்ல, நிர்ணயித்தவன் நீ. மனதுக்கே நிர்ணயத்தை கொடுத்தவன் நீ. சோ உடம்புல இருந்து ரொம்ப ஈஸியா மனசுக்குன்னு போயிடலாம். பட் மனசுக்கே நிர்ணயம் செய்தவர் யார்? எந்தெந்த குணத்துல எப்பப்போ எப்படி இருக்கணும்னு நிர்ணயம் செய்தவன் எவன்? அவன் அல்லவோ நீ என்று நீ உணர வேண்டாமா? அப்படி இருக்கும்போது நீ இந்த உடம்பையும் மனசையும் தொங்கிட்டு நான் உடம்பு மனசை வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துடுவேன் சொல்லிட்டு இருக்கேடா. இதுவரைக்கும் நீ பட்ட சுகமும் சரி, இதுவரைக்கும் நீ பட்ட துக்கத்திற்கும் சரி, உனது உடம்பும் காரணம் இல்லை, மனமும் காரணம் இல்லை. இவரண்டிற்கும் அதிஷ்டானமாக இருக்கின்ற ஆன்மஸ்வரூபமே காரணம். ஆன்மஸ்வரூபம் சச்சிதானந்தம்னு சொன்னீங்க, அதை நீ மறந்ததுனால நீ சுகமா அனுபவிக்க வேண்டியதை துக்கமா அனுபவிச்சுட்டு இருக்க. மனதில் பிரதிபலித்த சுக துக்கங்களை உண்மை என்று நம்பினாய், விளைவாக ஆத்மஸ்வரூபத்தை மறந்தாய். அதனால நீ சுகதுக்கம்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனால் சுகமாக வெளிவந்ததும் ஆன்மஸ்வரூபமே, துக்கமாக வெளிப்பட்டதும் ஆன்மஸ்வரூபமே. ஆன்மஸ்வரூபமே அப்படின்னு சொல்றதில்லை, ஆனந்த சுகமே இங்கே சுகமாக, ஆனந்தமே இங்கே துக்கமாக வெளிப்பட்டது என்பதுதான் உண்மை. அதை மறந்துவிட்டு இந்த உடல் மனதை நான் வைத்து நீ அதை அடைந்தாய் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு சுகத்தை அடைந்தேன் துக்கத்தை அடைந்தேன் சொல்ல, அந்த சுகமும் துக்கமும் கண்டிப்பாக இந்த உடல் மனதால் அடையப்பட்டது அல்ல என்ற ஒரு உண்மைதான் மிக முக்கியமான பாயிண்ட். சரியா? என்ன கேட்கிறாரு, இந்த உடம்பு இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டே இல்லை, உனக்கு இந்த உடம்பு மனசு என்ன கொடுத்துச்சு? ஒரு மண்ணும் கொடுக்கலன்றதுதான் உண்மை. நெக்ஸ்ட், என்ன நீ இழந்த?
சோ இதனால நீ சுகமும் அடையல, துக்கமும் அடையல, சுகமும் துக்கமும் அடைவது போல் அது சும்மா காட்சிக்கு தோன்றியது. சும்மா நாச்சுக்கும் ஒரு நடிகை நடிக்கிறான், சுகமா இருக்கிற மாதிரி துக்கமா இருக்கிற மாதிரி. சுகமாயிட்டானா, துக்கம் ஆனானா, அந்த நடிப்பினால் அவனுக்கு ஆக வேண்டியது ஏதாவது இருந்ததா, ஏதாவது அடைந்தானா, ஏதாவது இழந்தானா? நடிகர் அடைவதற்கும் ஒன்றுமில்லை, இழப்பதற்கும் ஒன்றுமில்லை. இது எல்லாமே சும்மா நாச்சுக்கும் பண்ணுக்காக என்னதோ அழுதான், சிரிச்சான், ஏதோ பயங்கரமா என்னமோ நடந்தது. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஜஸ்ட் ஃபன் தானடா, மாயா தானடா, உடம்பும் மனமுமே மாயை அல்லவா. இதை உணர்ந்திருந்தால் மாயை உனக்கு எதை கொடுக்கும், எதை இழக்கும்? நீ இழப்பதற்கும் ஒன்றுமில்லை உனக்கு, அதை பெற்று அதனால் நீ பெறுவதற்கும் ஒன்றுமில்லை என்று உணர வேண்டாமா? Therefore realize that who you are. Don't feel that the Maya is you yourself. இந்த வெறும் மாயையான உடம்பை நீ என்று நினைக்காதே. மாயையை கடந்துள்ள அந்த அதிஷ்டானத்தில் இருக்கின்ற தூய அறிவே நீ என்று உணர வேண்டும் என்று இந்த ஸ்லோகம் கேட்டுக்கொள்கிறது. Let the world wave rise or subside according to its own nature in you. The great ocean, it is no gain or loss to you. உடம்ப சொன்ன அவர் அடுத்து உலகத்தையே சொல்றாரு பாருங்க. பெரும் கடலாகிய உன்னுள் உலகமாகிய அலை அதன் இயல்புக்கு ஏற்ப எழட்டும் அல்லது விழட்டும் அல்லது அடங்கட்டும், அதனால் உனக்கு எந்த லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை என்று அதே விஷயத்தை இன்னும் நம்ம ஆழமா புரியறதுக்காக அழகா எடுத்து சொல்லியிருக்கிறார். சோ நம்ம யாருன்னா ஆன்மஸ்வரூபம். அப்ப இந்த உலகம் என்னன்னா ஆன்மஸ்வரூபமாகிய என்னுள் இருந்து எழும்பிய உலகம்தான் இந்த உலகம். அப்போ என்னுள்ளிருந்து எழுந்தது இந்த உலகம். அது இயல்பிற்கேற்ற எழட்டும் அல்லது வீழட்டும், அதனால் உனக்காக போவது என்ன? உனக்கு அதனால எந்த லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. ஃபர்ஸ்ட் அவர் சொன்ன எக்ஸாம்பிள் நான் முதல்ல காட்டிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம வந்து தியரிக்குள்ள போவோம். எக்ஸாம்பிள் என்ன காட்டுறாருன்னா கடல் அலை தான். மறுபடியும் சொல்ற ரியலி ரொம்ப சூப்பரா இருக்கு கடல் அலை எக்ஸாம்பிள். அதனால பெரும் கடலாகிய உன்னுள் உலகமாகிய அலை எழுது விழுது. will தி கடல் பி எனி டைம் ஏதாவது டிஸ்டர்ப் ஆக போகுதா? இந்த அலை எழுதுறதுனால கடல் சந்தோஷப்போக போகுதா? இந்த அலை விழுந்ததுனால ஐயையோ போய்ச்சே அப்படின்னு அலை போகுதா? இந்த கடலில் அலை எழுவதோ வீழ்வதோ கடலுக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்பட போகுதா? ஸோ அற்புதமா இந்த எக்ஸாம்பிள ஃபர்ஸ்ட் காட்டிட்டார். சரியா? இப்ப இதோட லிங்க் பண்றார், நீ பிரம்மஸ்வரூபம் அப்படின்னா கடல்னா பிரம்மம்னு அர்த்தம். இப்ப அதுல இந்த உலகம்னா அலைன்னு அர்த்தம். இந்த உலகம் வருது விழுது, அதுக்கும் இந்த பிரம்மத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு அழகா கேட்டு முடிக்கிறாரு. ஸோ இது வந்து நான் சிம்பிளா அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத சொல்லிட்டேன். பட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த அலை இந்த உலகம் அப்படிங்கிறது எங்கிருந்து வந்தது? எனது கற்பனையிலிருந்து உருவானது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்ப கற்பனையால் உருவாக்கப்பட்ட இந்த உலகமானது இருக்கிறதுனால நான் வந்து சந்தோஷமா இருப்பேன், நான் கற்பனை பண்ணாம போயிட்டேன் அப்படின்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா? நீ உணர்வுமயமான நீ இந்த கற்பனையை நீ மேற்கொள்கிறாய். நீ கற்பனை செய்யலைன்னாலும் நீ இருப்ப, கற்பனையில என்னதான் நடந்தாலும் நீ இருப்ப, கற்பனையை செய்யாம இருந்தாலும் நீ இருப்ப. நீ எப்பயுமே இருப்ப. எப்பயுமே எப்படி இருப்ப தெரியுமா? கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷனோட ஆனந்தமயமாக இருப்பாய். ஏன்னா there is nothing to disturb you, nothing to give any gain to you, and nothing is there to give any loss to you. When there is no gain and no loss, how will you be? மறக்கட்டேன்னு அர்த்தம் கிடையாது. ஹைப்பும் இல்லை, லோவும் இல்லை, பட் கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன். தட் இஸ் த ரியல் மோட் ஆஃப் ரியல் சச்சிதானந்தா. சரியா? அப்படி நீ இருப்ப அப்படிங்கிறது தான் மெயினா சொல்ல வர்றாரு. சரியா? இப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கற்பனையான உலகம், கற்பனையான உலகத்தால் எனக்கு ஆக போவது ஒன்றும் இல்லை. இந்த கற்பனையை நான் ஸ்டாப் பண்ணாலும் எனக்கு ஆக போறது ஒன்றும் இல்லை, கற்பனையை உருவாக்கினதுனால எனக்கு ஆக போறது ஒன்றும் இல்லை. இந்த தாட் வந்து 100% இந்த ட்ரூத் வந்து நமக்கு தெளிவா புரியணும். இப்ப நெக்ஸ்ட், இப்ப கற்பனைக்கு உள்ள கற்பனையில பாத்தீங்கன்னா நான் வந்து எக்கச்சக்கமான லீலைகள் பண்ணிட்டு இருக்கேன். அந்த லீலையில பாத்தீங்கன்னா நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஏன்னா ஒரு சினிமா மாதிரி எடுத்துக்கோங்களேன். ஒரு கற்பனையை பண்றேன்னா ஒரு சினிமாவை கற்பனை பண்றேன் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா அதுல வந்து ஹீரோ இருப்பான், வில்லன் இருப்பான், காமெடியன் இருப்பான், ஆண் இருப்பான், பெண் இருப்பான், எல்லாமே இருக்கும். பட் எல்லாமே ஒரே ஒரு டைரக்டரின் கற்பனை தான். ஒரே ஒருவனின் கற்பனையே இங்கே ஒரு சினிமா என்ற ஒரு மிகப்பெரிய உலகமாக அதில் இருந்து நிறந்த ஜீவன்களாக ஜீவராசிகளாக இங்கே இருந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கிறோம்.
இப்ப அந்த டைரக்டர் கற்பனை பண்ணலைன்னா டைரக்டர் ஒன்றும் ஆக போறது இல்லை, கற்பனை பண்ணினதுனாலையும் அவனுக்கு பெருசா எதுவும் கிடைச்சிட போறது இல்லை. இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை அந்த டைரக்டர் தான் பண்ண கற்பனையை உண்மைன்னு நம்பிட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அந்த கற்பனையில் நடக்கின்ற அந்த கற்பனை உண்மைன்னு நம்பும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கற்பனையில இருக்கிற எல்லா கேரக்டர்லயும் ஏதாவது ஒரு கேரக்டர்ல தான்ற எண்ணம் வந்து விடுகிறது. ஏன்னா உண்மைன்னா எல்லாமே டிஃப்ரெண்டா தானே இருக்கு. நீ நானும் வேற வேறன்னு தான் அந்த மாயையில இருக்கும், உண்மையில இருக்காது. பட் மாயையில வந்து எல்லாமே வேற வேற அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அதில் ஒன்றில் நாம் சிக்கி விடுகின்றோம். விளைவாக அதற்கு நல்லது நடந்தா சுகம், அதுக்கு கெட்டது நடந்தா துக்கம் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா நாச்சுக்கு மாயைக்காக. அதாவது ஹீரோ கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், சில இடத்துல வில்லன் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், உண்மையிலே யாரும் எங்கேயும் கஷ்டப்பட போறது இல்லை. பட் சும்மா நாச்சுக்கும் சுக துக்கம் இருக்கும். அந்த பொய் சுகம் பொய் துக்கம் உனக்கும் உண்மையாக மாறிவிடுகிறது. எப்போ அந்த கற்பனையை நீ உண்மைன்னு நினைக்கும் போது பொய்யாக இருந்த சுகமும் பொய்யாக இருந்த துக்கமும் உண்மையாக மாறிவிடுகிறது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீ சஃபரிங்ல இருக்க. எது வரைக்கும் அப்படின்னா, இந்த உலகத்தை நீ உண்மைன்னு நம்பிய வரைக்கும். இந்த உலகத்தில் நீ உருவாக்கிய உன் கற்பனையிலே கற்பனையை உண்மை என்று நம்பிய வரைக்கும், அல்லது கற்பனையில் இருந்த ஒரு கேரக்டரை நான் என்று நீ நினைத்த வரைக்கும் இந்த அவலம் உனக்குள் ஏற்பட்டது. சரியா? இது நான் வந்து லோ லெவல்ல இருந்து பேசிட்டேன். அதாவது நீ கற்பனை உண்மைன்னு நம்பும் போது அறியாமையில இருந்த. பட் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ரியாலிட்டி, நீ யாருன்னு நீ புரிஞ்சிருந்தேன்னா, இந்த உலகம் வெறும் உன் கற்பனையால் தோற்றுவிக்கப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த கற்பனைக்குள்ள என்ன நடந்தாலும் யூ ஆர் நாட் கோயிங் டு பி கெட் அஃபெக்டட் இல்லையா? ஏன்னா ஆஃப்டர் ஆல் இட் இஸ் மாயா தானே. அப்ப அந்த மாயையில என்ன நடந்தாலும் அது நமக்காக எதுவும் ஆக போறது இல்லை இல்லையா? ஸோ தேட் வி ஹாவ் டு ஃபீல் இட் அப்படின்னு நான் சொல்ல வரேன். சரியா? இப்போ ஒரு டைரக்டர் இருக்காரு, அவர் தன் படத்தை வந்து ரொம்ப கொடூரமா எடுப்பாருங்க. அதுல வந்து கொலை சீனு, இந்த கொள்ளை சீன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ நமக்கு பதவதைக்கும். அந்த மாதிரி எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர் அவரு ஒரு படத்துல ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறாரு. இந்த நாட்டுல நடக்கின்ற இந்த கொடூரமான கொலைகள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. ஆனா இவர் சந்தோஷமா அவர் படத்தை எடுக்கிறாரு கொடூரமான விஷயங்களோட. அப்ப மாயையாக அது உண்மையில் இல்லாத தோற்றமாக அங்கே எத்தனை கொடூரங்கள் வந்தாலும் அது அவருக்கு ஆனந்தமாக தெரிகிறது. ஆனால் இந்த உலகத்தை உண்மை என்று நம்பிய காரணத்தினால் அந்த கொடூரங்கள் இவரை பாதிக்கின்றதாக அமைகின்றது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? So this is the way we have to understand. As long as if you understand your own கல்பனா as real, அதாவது உன்னுடைய இமேஜினேஷன் உன்னுடைய கல்பனை நீ ரியல்னு ஃபீல் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா அதில் அரங்கேறுகின்ற அந்த விஷயங்கள் உன்னை பாதிக்கின்றது. ஆனால் அது மாயான்ற தெளிவில் இருக்கும்போது அது ஒன்னும் பாதிக்கிறது இல்லை. அண்ட் நீ யாருன்னு புரிஞ்சுக்கும் போது ஆக்சுவலா நான் யாருன்னா நான் பிரம்மஸ்வரூபம். அப்ப இந்த உலகம் என்னன்னா அது சும்மா நாச்சிருக்கும் மாய கல்பனை என்ற தெளிவான புரிதலில் இருக்கும்போது மாயையில் அரங்கேறும் எந்த விஷயமும் உன்னை பாதிக்காது. மாயையே இல்லாமல் போனாலும் பாதிக்காது. இந்த சென்ஸ் தட் நீ கற்பனையை பண்ணாமல் போனாலும் பாதிக்காது, நீ கற்பனை செய்தாலும் உன்னை பாதிக்காது. இந்த விஷயத்தை தான் அழகா இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். கடலிலே அலை எழுந்தாலும் என்ன வீழ்ந்தாலும் என்ன, அதற்கும் உனக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கின்றது? முதல்ல உன் உடம்பு இருந்தா என்ன போனா என்னன்னாரு. இப்ப இந்த உலகமே இருந்தா என்ன போனா என்ன, நீ பிரம்மண்டா என்று சொல்லி அழகா கண்டுபிடிக்கிறார். சரி, ஓகே, நெக்ஸ்ட் போலாம். My son, you consist of pure consciousness and the world is not separate from you. So who is to accept or reject it and how and why? இங்க பாருங்களேன், வேதரிக் மெத்தடையும் அணுவய மெத்தடையும் இந்த அத்வைத சித்தாந்தம் நமக்கு எப்படி எல்லாம் புகுத்தி 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 காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல 2 ஸ்லோகத்துல என்ன சொன்னாரு? ரைட் ஃப்ரம் தி ஸ்டார்டிங்ல இருந்தே பாருங்க. ஃபர்ஸ்ட் வேதரிக்க சொல்றது, அப்புறம் அணுவய சொல்றது, அப்புறம் வேதரிக்க சொல்றது, அணுவய சொல்றது. அப்படின்னா என்ன? இந்த உலகமும் பாடியும் இல்லை 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 என்று நினைத்து விடு. இருந்தா என்ன இல்லாம போனா என்ன, அதனால ஆக போறது ஒண்ணு இல்லை. ஏன்னா அது மாயா மாயா மாயான்னு சொல்லிட்டு அதை வந்து நீ சத்திய சொரூபண்டா, அது மாயடா, அது இருந்தா என்ன போனா என்னன்னு இப்படியே காட்டிட்டு இருந்தாரு. அப்புறம் இங்க அணுவை மெத்தடுக்கு வந்துட்டாரு. லூசு பையலே, இந்த உடம்பும் உலகமும் நீதான்டா. இந்த உடம்பு மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா உடம்புமே நீதான்டா, உலகமே நீதான்டா, இங்க நீதான்டா எல்லாமா இருக்கு என்ற அந்த அணுவை மெத்தடுக்கு கொண்டு வந்து சுவிட்ச் ஓவர் பண்றாரு வைங்களேன். சரி, நான் படிக்கிறேன் கேளுங்க. மகனே, நீ தூய அறிவு வடிவானவன். இந்த உலகம் உன்னிலிருந்து வேறுபட்டதல்ல. அப்படி இருக்கையில் எவர் எதை ஏற்றுக்கொள்வது அல்லது நிராகரிப்பது எப்படி மற்றும் ஏன், ஹவ், வை என்ன கொஸ்டின் கேட்கிறாரு பாருங்க. டே, ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதாவது நான் தான் எல்லாம் ஆயிடுச்சேன்னு வச்சுக்கோங்களேன்.
எனக்கு அது வேணும், அது இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்றான். அது எனக்கு அடைந்தே தீர வேண்டும்ங்கிறான். சரியா? இப்போ இந்த ரெண்டுக்கும் ரெண்டு கொஸ்டின் கேட்கிறாரு, அழகா கேட்கிறாரு, நல்லா பாருங்க. எப்படி நீ அதை அடைய முடியும்? How it is possible to get that one because you are that? ஏண்டா அதுவாகவே நீ இருக்கும்போது அதை நான் அடைவேன் என்று சொல்லுகிறாயே, அது எப்படி பாசிபிலிட்டி? நீ ஏதோ ஒன்று அடையாம இருக்க, அது உன்னை விட்டு அது தனியாக இருக்கு அப்படின்னு சொன்னா அதை அடையிறது அப்படின்னா எப்படி அடைய முடியும்னு கேட்டா, நீ இந்த வழிகள்ல சென்றேன்னா அதை அடைஞ்சிடலாம்டா அப்படின்னு நான் ஒரு விளக்கம் கொடுக்க முடியும். சரியா? ஆனா நீயும் அதுவும் ஒன்றுன்னு ஆயிடுச்சு. ஆல்ரெடி அதுவாகவே நீயே தான் இருக்கன்னு ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நான் அதை அடைய வேண்டும், அதை நான் எப்படி அடைவது அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டா லூஸா இவனுக்கு. அடையப்பட்ட வஸ்துவை, அதுவாகவே இருக்கின்ற வஸ்துவை அடைவது அடைவதுன்னு கத்திட்டு இருக்கானே, இவனுக்கு எப்படின்னு நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு குரு தான் குழம்பிட்டு இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் குழம்பிதான் கேட்கிறாரு, நம்ம குரு கேட்கிறாரு, எப்படிரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. டே அதுதான்டா நீ இங்க அடைவதற்கோ விடுவதற்கோ, இங்க அடைவதற்கு மட்டும் இல்ல, எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காரு, நிராகரிப்பது. சரியா? ஏற்றுக்கொள்வது நிராகரிப்பது ரெண்டு விஷயம் தானே. விருப்பு வெறுப்பு தாங்க இந்த இன்டைரக்டா வேற வேற வார்த்தையில வருது, நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. ஏற்றுக்கொள்வது நிராகரிப்பதுன்னா ஏதோ ஒரு புதிய வார்த்தை அப்படின்னு. இப்ப நெக்ஸ்ட் என்னன்னா நிராகரிப்பது. ஐயோ எனக்கு இது இருக்கிறதுனாலதான் எனக்கு பெரிய கஷ்டமா இருக்கு, எப்படியாவது இது என்னை விட்டு தொலைஞ்சு போகணும் அப்படின்னு எனத்தையாவது சொன்னீங்கன்னா எப்படி தொலைஞ்சு போகும்? லூசு பையிலே எல்லாமே நீதானே இருக்க, இந்த உலகமே நீதானே, எது உன்னை விட்டு விலகி போகும், எது உன்னிட்ட வந்து சேர முடியும்? எப்படிரா சேர முடியும்? எப்படிரா விளக்குறது? நீ பாடி இது எப்படியாவது என்னை விட்டு விளக்கிடுங்க, உன்னை விட்டு விளக்க முடியாதுடா. ஏன்னா எல்லாமே நீயா தானடா இருக்கு. இதை என்ன உங்ககிட்ட எதையும் நான் சேர்க்கவும் முடியாது, உங்ககிட்ட நான் எதையும் விளக்கவும் முடியாது, எப்படின்னு கேட்கிறியாடா, நான் எப்படிடா சொல்லுவேன் என்று அந்த குரு கேட்பதாக நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. அதை விட சூப்பர் கொஸ்டினை கேட்கிறாரு. ஏண்டா, ஏன்? இந்த கேள்விக்கு பதில் தெரியணும்ல. குரு பையில எப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி ஏன், அதுவும் நீயும் ஒன்னா இருக்கும்போது அதை அடையணும் நீ ஏன்டா ஆசைப்படுற? when it is not, I mean, நீ டுவாலிட்டியில இருந்தா, அது வேற நீ வேறன்னு இருந்தா என்னால் அதை அடையணும் அப்படின்னு ஆசைப்படுறதுல அர்த்தம் இருக்கு. ஆனா அதுவாகவே இருந்து கொண்டு நான் அடையணும்னு நினைக்கிறியடா, ஏன், என்ன ஆச்சு உனக்கு, பைத்தியமா அப்படின்னு டைரக்டா கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்டா, ஏன் கேக்குற? அதுதானே நீ, பின்ன ஏன் கேக்குற? அதே மாதிரி விட சொல்லும் போதும், உன்னை விட்டு விளக்கும் போது விலகுறது எப்படிடா, ஏன்டா நீ அதை விட்டு விலகணும்னு நினைக்கிற? நீ தானடா. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ எனக்கு 10 விரல்கள் இருக்கிறது, 10 கைகள், சாரி 2 கைகள் இருக்கின்றன, 2 கால்கள் இருக்கின்றன, எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த உடம்பா நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து எனக்கு இந்த ரைட் ஹேண்ட் எனக்கு வேணும், இந்த ரைட் ஹேண்டை எப்படியாவது நான் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட வந்து கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ப்ளீஸ் இந்த ரைட் ஹேண்டை நான் என்னோட வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், இந்த ரைட் ஹேண்ட் என் கூட இருக்கணும்னா நான் என்ன செய்யணும், இந்த ரைட் ஹேண்டை நான் அடையிறதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, டே லூசு பையில, ரைட் ஹேண்ட் உங்ககிட்ட தானே இருக்கு, எல்லா ஹேண்டும் உங்ககிட்ட தானே இருக்கு, எப்படி அடையணும்னு கேட்டா, ஏற்கனவே இருக்கிறதே, ஏற்கனவே இருக்கும் போது அதை அடையிறது எப்படின்னு வழி கேட்டா எப்படிடா சொல்லுவேன் அப்படின்னு கேட்பீங்களா? அதோட சேர்ந்து இன்னொரு கேள்வி கேட்பீங்களா? ஏன்டா டே லூசிஸ் பிடிச்சிருச்சா, உன் கை உங்ககிட்ட ஒட்டிக்கிட்டு தானே இருக்கு, வலது கை தெளிவா தானே இருக்கு, நல்லா தானே இருக்கு, இப்ப எதுக்கு வந்து நான் அடையணுங்கிற, உனக்கு ஏதாவது பைத்தியமா அப்படின்னு கேட்பீங்களா இல்லையா? ஏங்க, when I am myself is everything, then how could I throw away something from myself and how could I get something into it? எப்படி இன்னொன்னு எனக்குள்ள கொண்டு வர முடியும், இன்னொன்னு என்கிட்ட இருந்து எப்படிங்க வெளியே கொண்டு போக முடியும்? when myself is everything, நானே அனைத்துமாக இருக்கும் போது எதையாவது என்னிருந்து தூக்க முடியுமா, எதையாவது எனக்கு வந்து சேர்க்க முடியுமா? சேர்க்கறதுக்கும் விளக்குறதுக்கும் சான்சஸ் இருக்காப்பா? சான்ஸே இல்லப்பா. விருப்புக்கும் வெறுப்புக்கும் இங்க வேலையே இல்லப்பா. ஏன்னா நீ தாண்டா எல்லாமா இருக்கு. ஸோ இங்கே விருப்பு வெறுப்புக்கு வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் அழகா சொல்லியிருக்காரு. முதல்ல என்ன சொன்னாரு? அழியட்டும் அல்லது இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாரு. இங்க எப்படி அழியும்? நீதானே எல்லாமா இருக்க. அதாவது அந்த உலகமானது எழட்டும் அல்லது அடங்கட்டும், அதே மாதிரி உடம்பானது நீடித்து இருக்கட்டும் அல்லது அழிந்தே போகட்டும் அப்படின்னு சொன்னாரு. சரியா? அப்படின்னா கிட்டத்தட்ட என்ன, இந்த உடம்பு உன்னை விட்டு போனா என்ன அப்படின்னு அர்த்தம். இந்த உடம்பு உன் கூடவே இருக்குது அப்படின்னு. இந்த இருக்கிறது போறது அப்படின்றத பத்தி கவலைப்படாத என்னாரு. இங்க என்ன சொல்றாரு? உன் கூடவே இருக்கிறது போறது அப்படிங்கிறது
வாய்ப்பே இல்லடா. ஏன்னா அது எப்பயுமே உன் கூட தான் இருக்கு, எப்பயும் உன்னை விட்டு போகாது. எதுவுமே எல்லாமே உன் கூட தான் இருக்கு, எல்லாமே உன்னை விட்டு போகிறதும் போகவும் முடியாது. ஏனென்றால் அனைத்துமாக நீயே இருக்கின்றாய். ஸோ எது உன்னை விட்டு போனாலும் அது போச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எங்க போய் சேருது, அது அங்கேயும் நீ தான் இருப்ப. விலகி எங்கேயாவது போகணும்னா அந்த போற இடமே நீ தான். ஆகாயமே நீயா இருக்கணும், இப்படி வேணா கற்பனை பண்ணுங்களேன். ஆகாயமே நானாக இருக்கும் போது எது எங்கிருந்து போகுது? பொதுவா சொல்லுவாங்க ஆகாயத்துக்கு வந்து இங்க இருந்து அங்க போச்சு அப்படின்னு ஆகாயத்தை சொல்ல முடியுமா? எங்கும் எல்லாமா இருக்கும் அந்த ஆகாயம் எங்கும் செல்ல முடியாதல்லவா? அந்த மாதிரி இந்த உலகமே நீயா இருக்கும் போது நீ எதை பற்ற வேண்டும், எதை விட வேண்டும், ஆட்டோமேட்டிக்கலி நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் என்னன்னா, நீ இந்த உலகத்துல வந்து சந்தோஷம் அடையணும்னா அதை அடைஞ்சு சந்தோஷப்படுவேன், இதை விலைக்கு சந்தோஷப்படுவேன் அப்படின்னு போராடிட்டு இருக்கு. லூசுப்பையில நீ ஆத்மஸ்வரூபண்டா, எது இருந்தாலும் இல்லைனாலும் நீ சந்தோஷமா இருக்கலாம்டா அப்படின்னு முதல்ல அழகா சொன்னாரு. சரியா? அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாரு? டேய் எல்லாமே நீதான்டா, அதனால இனி அடையணும் இதை விடணும் அப்படிங்கிற ஃபீலிங் இல்லாம எல்லாமே நீ ஃபீலிங்ல அனுபவிச்சுக்கோங்கிறாரு. அனுபவி மெத்தட்ல இந்த உலகத்தை அனுபவிச்சுக்கோன்றாரு. எல்லாமே நீங்கிற ஃபீலிங்ல அனுபவிச்சுக்கோ, அனைத்தும் நான்ற உணர்வுல அனுபவிச்சுக்கோ, இங்க விருப்பு வெறுப்புக்கு இடமில்லாம அனுபவிச்சுக்கோ, இங்க விரும்புறதுக்கோ வெறுக்கிறதுக்கோ அங்க ஒண்ணு இல்லைன்ற புரிதல்ல அனுபவிச்சுக்கோ. ஏன்னா விரும்பவும் முடியாது வெறுக்கவும் முடியாதுல்ல. உன்னையே நீ விரும்ப முடியுமா, உன்னையே நீ வெறுக்க முடியுமா? அண்ட் therefore having understood that everything is myself அப்படிங்கிற புரிதல்ல நீ அனுபவிச்சுக்கோங்கிறாரு. ஏன்னா விருப்பு வெறுப்பங்க இடம் இல்லை இல்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உன் சச்சிதானந்தமே இதில் கூட பிரதிபலிக்க போகின்றது என்ற உணர்வு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதனாலதான் முதல் 2 ஓவியில வேதிரிக் மெத்தட்ல சொல்ற மாதிரி சொல்லி கடைசியில் அணுவை மெத்தட்ல முடிக்கிற மாதிரி எனக்கு தோன்றுகிறது இந்த ஸ்லோகத்தை படிக்கும் போது. How can there be either birth, karma, or responsibility in that one unchanging, peaceful, unblemished, and infinite consciousness which is you? அழகா என்கரேஜ் பண்றாரு பாருங்களேன். மாறாத, அமைதியான, களங்கமற்ற மற்றும் எல்லையற்ற அடிவு வடிவமாக இருக்கும் உன்னிடம் பிறப்போ கர்மாவோ அல்லது கடமையின் பொறுப்போ எப்படி இருக்க முடியும்? இந்த உலகத்துல எதையும் நிராகரிக்கவும் முடியாது, ஏற்றுக்கொள்ளவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகமே நீதான்னு புரிஞ்சுக்கோ, அதனால எதையும் நிராகரிக்க வேண்டிய அவசியமோ ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமோ இருக்காது அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு மறுபடியும் என்ன சொல்றாருன்னா, உனக்கு கர்ம வினை அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது, மீண்டும் மீண்டும் நீ பிறந்து இறக்க போறதும் இல்லை, கடமையின் பொறுப்புகளோ கர்ம வினையோ இருக்காது. ஏன்னா நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு புத்தாட்டம் போட்டா என்ன ஆயிடும்? கர்ம வினை வந்து ஒட்டிக்கும், பாவம் வந்து ஒட்டிக்கும், அதுக்கப்புறம் பெரிய மூட்டையை தூக்கிட்டு நீ அழ வேண்டியது இருக்கும். அப்படிங்கிற அந்த பிரச்சனை இல்லடா உனக்கு அப்படிங்கிற. ஈவன் இஃப் யூ ப்ளே இது லைக் அ கிருஷ்ணா, கண்ணனுக்கு ஏதாவது பாவமும் புண்ணியமும் வந்து சேர்ந்துதான் என்ன? யூ கேன் பிளே லைக் எனிதிங், எப்படி வேணா நீ விளையாடு, ஆனா உனக்கு கர்ம வினை சேராது. ஏன்னா இது மாயான்னு புரிஞ்சுக்கிட்டுல விளையாடுற, இது உண்மை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டுல விளையாடுற, நீ திரும்பி பிறக்க போறதும் இல்லை, ஏன்னா பிறவியும் மாயைன்னு உனக்கு தெரியும். அப்ப கடமையின் பொறுப்பு எல்லாமே மாயை என்ற தெளிவான உணர்வில் நீ இருப்பதால் உனக்கு எதுவுமே உன்னை பந்தப்படுத்த முடியாது. ஏன்னா ஏன்னா பிகாஸ் யூ ஆர் என்ஜாயிங் வாட் அப்படின்னா, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ப்ளீஸ் அண்டர்லைன் திஸ் வேர்ட். ஓகேவா? நீ உலகத்தை அனுபவிக்கல, நீ உன்னை அனுபவிக்கின்றாய், உன்னையே உலகமாக மாற்றி அனுபவிக்கின்றாய். ஆனால் நீ யார் தெரியுமா? வரிசையா படிக்கிறேன் கேளுங்க. மாறாத, அன்சேஞ்ச்டு, நீ மாறாத, அமைதியான, களங்கமற்ற, எல்லையற்ற அறிவு வடிவமாக ஒரு 4 பாயிண்ட மென்ஷன் பண்ணி காட்டியிருக்காரு. சரியா? ஸோ யூஆர் நெவர் கோயிங் டு சேஞ்ச் பை எனி மீன்ஸ். அதாவது மாயையில் 1000 மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் போதும் நீ எந்த வகையிலும் மாறாமலே இருக்கின்றாய். நீ எப்போதும் சாஸ்வதமானவன், நிரந்தரமானவன், மாறாதவன், ஒரே மாதிரியாக இருப்பவன். ஒரே மாதிரி எப்படி இருப்ப தெரியுமா? ஒரே மாதிரியான அமைதியில் தான் இருக்கின்றாய். உன் அமைதியும் மாறாததே. நீங்க இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா சுகம், துக்கம், கோபம், பயம், எவ்ரிதிங் இஸ் கண்டினியூஸ்லி அண்ட் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங். உன்னுடைய எமோஷன்ஸ் எல்லாமே
கான்ஸ்டன்டா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் இது உலகத்துல. ஆனா ஒன்னில இந்த அமைதி அப்படிங்கிறது இருக்கு, இந்த ரம்ய ரமல சமாதானா என்ற ஆனந்த உணர்வு இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு தான் இந்த அமைதி. அந்த அமைதி அப்படிங்கிறது சூப்பர்பா கான்ஸ்டன்டா இருக்கக்கூடியது, மாறாதது. எது மாறாதது? அமைதியும் மாறாதது, ஆனந்தமும் மாறாதது. ஸோ அப்படிப்பட்ட நீடா அதுதான் இங்கே சும்மா நாச்சுங்க ரெஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கு. மாயையில 100 களங்கங்களை பார்க்கலாம், நீ வில்லனை பார்க்கலாம், கோமாளியை பார்க்கலாம், பைத்தியக்காரனை பார்க்கலாம், ஆனால் எந்த களங்கமும் இல்லாதவன் தான் நீ. சுமானாச்சுக்கும் வேஷத்துக்காக 1000 களங்கம் உள்ளது போல் நீ தென்படலாம், ஆனால் உண்மையில் நீ களங்கத்தில் இருக்கின்றாயா? எந்த களங்கமும் உன்னிடல் வந்து சேர முடியுமா? சோ களங்கமற்றவன் நீ, மேற்கொண்டு எல்லையற்ற அறிவு வடிவமானவன் நீ, அனைத்துக்கும் அதிஷ்டானமாக இருந்து அனைத்தையும் அறிந்து கொண்டிருப்பவன் நீ. ஸோ தேர்ஃபோர் ஆகாயத்தை போன்று எல்லையற்று நீ பிரகாசமாக அறிதலிலே இருக்கின்றாய். ஆதலால் அனைத்தும் நீ என்ற உணர்வோடு நீ இருக்கும்போது அங்கே உனக்கு பிறப்போ கர்மபந்தமோ கர்ம பொறுப்போ எதுவுமே உன்னை அண்டிவிட முடியாதடா. So therefore try to understand who you are, and of course after that you can enjoy the way you like in this world, having understood that everything is a maya. சரியா? சோ உன்னை யார் என்று மிக தெளிவாக உணர்ந்து புரிந்து அதன் பிறகு உலகமும் நானே என்று இருந்து கொண்டு அது மாயா என்ற தெளிவோடு நீ என்ன வேணா பண்ண, உனக்கு கர்மாவோ பிறப்போ பந்தமோ எதுவும் உன்னை தொட்டுவிட முடியாது என்று அற்புதமாக நமக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கின்றார். பிரம்மானந்தத்தில் தெளித்து ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று. ஓகேவா? Whatever you see, it is you alone manifest in it. How could bracelets, amulets and anklets be different from the gold? நீ எதை பார்த்தாலும் அதில் உனது ஆத்மாவை வெளிப்பட்டிருக்கின்றது. வளையல்களோ தோல் வளையல்களோ அல்லது கொலுசுகளோ தாராளமாக தங்கத்திலிருந்து வேறுபட முடியுமா? அது என்னது தாராளமாக? தெரியாம போட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ்ல இல்ல, தமிழ்ல எக்ஸ்ட்ரா வரி எப்படியோ வந்துருச்சு. கொலுசுகளோ தங்கத்திலிருந்து வேறுபட முடியுமா என்ன? பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் அ கோல்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிக தெளிவாக பிரம்மஸ்வரூபத்தை உணர்ந்த பிறகு நீ அணுவையில நீ தாராளமா செம்மையா என்ஜாய் பண்ண என்ற ஒரு விஷயத்தை தான் மீண்டும் இங்கே சொல்லியிருப்பதாக நான் பார்க்கின்றேன். பட் அதுக்கு முன்னாடி நீ எப்படி பார்க்கணும், இந்த உலகத்தை நீ எப்படி பார்க்கணும், நீ எப்படி ஃபீல் பண்ணணும், எப்படி என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறத நீ பிரம்மஸ்வரூபம்னு உணர்ந்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காவே இதெல்லாமே நடக்கும் தான். இருந்தாலும் சொல்லணும்ல, அதுக்காக சொல்றாரு. ஸோ வென் யூ சி வாட் எவர் யூ சி, நீ எதை பார்த்தாலும் உனது ஆத்மாவே வெளிப்பட்டிருக்கிறது என்று நீ பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர் கொடுக்குற ஹிண்ட். ஸோ nothing wrong if you enjoy the world, but provided with a condition that you must see everything as you yourself. அவ்வளவுதான். இது ஒண்ணுதான் இவர் வந்து பர்டிகுலரா சொல்ல நினைக்கிறது. நீ உலகத்தை அனுபவிக்க வேண்டாம்னு நான் சொல்லலடா. இந்த உலகத்தை என்ன வேணா அனுபவிச்சுக்கூடா, என்ன வேணா பண்ணிக்கூடா. ஆனா ஒண்ணு, இந்த உலகமே நான்ற ஃபீலிங்கை மறந்துடக்கூடாது. இந்த உலகம் உன்னை விட்டு வேறானதுன்னு நீ நினைச்சிடக்கூடாது. அப்ப நீ எதை பார்த்தாலும் யாரை பார்க்கறன்னு நினைக்கணும்? உன்னையே நீ பார்க்குற மாதிரி நீ நினைக்கணும். அப்படி நீ இருக்கிறதா இருந்தா வெல் அண்ட் குட், யூ கேன் கோ ஹெட் வித் வாட் எவர் யூ வாண்ட். நீ எப்படி வேணா, நீ என்ன வேணா, உனக்கு விருப்பப்படி நீ வாழ்ந்துக்குள், தப்பில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சுட்டி காட்டுறார் வித் எக்ஸாம்பிளோட. என்ன எக்ஸாம்பிள் காட்டுறார்? இங்கே வளையலா நீ இருந்துக்கோ, தோல் வளையலா இருந்துக்கோ. தோல் வளையல்னா ஆம்லெட்ஸ், ஆம்லெட்ஸ்னா காஜு, ஆம்லெட்ஸ்னா வளையல் தானே. பிரேஸ்லெட்னா என்ன, ஆம்லெட்னா என்ன? இந்த இங்க போடுறது ஆம்னா இதுதானே. புரியுது புரியுது. பாசு பந்துமா ஆம்லெட்னா சரியா. பிரேஸ்லெட்னா தான் வளையலா? அதான் அதான். ஓகே ஓகே. ஆங்க்லெட்ஸ்னா நம்ம காலில் போடுறது, கால் கொலுசு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுதான் வளையல்களோ தோல் வளையலோ. கொலுசுகளோன்னு போட்டுருச்சு, பிரேஸ்லெட்டுக்கு வளையல்னு கொடுத்துருச்சு. தோல் வளையல்னா நம்ம வந்து பாசு பந்து எங்க மாட்டுறேங்கிறது இருக்கு. ஆமுக்கு என்னடா அர்த்தம் தமிழ்ல? தோல். அதுதான் இவன் தோல்னு கொடுத்துட்டான், தோல் வளையலோ அப்படின்னு கொடுத்துருக்கான். நம்ம ஷோல்டருக்கு கீழே கையில வந்து கைகளின் மேற் பகுதியில நம்ம மாட்டக்கூடிய ஒரு வளையல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து ஆம்லெட்ஸ். லெட் இட் பி. இது வந்து வளையலோ தோல் வளையலோ அல்லது கொலுசுகளோ
தங்கத்திலிருந்து வேறுபட முடியுமா என்ன? சோ என்ன சொல்றாருன்னா, நீ கொலுசா இரு, இல்ல தோல் வளையலா இருக்கு, இல்ல நீ எப்படி வேணா இரு. ஆனா எல்லாமே நீதான் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கை மட்டும் மிஸ் பண்ணாம இரு. ஏன்னா தங்கத்துல நீ என்ன வேணா பண்ணினாலும் அது எல்லாமே தங்கம் தான் அப்படிங்கறத எப்படி வந்து மிஸ் பண்ண முடியாதோ? ஏன்னா தங்கத்தால் பண்ணது தானே. தங்கத்தால நீ என்ன வடிவத்தை வேணா எடுத்துக்கோ. பட் வடிவத்தை மாத்திட்ட அப்படிங்கிறதுக்காக தங்கமே மாறிடுச்சுன்னு உங்களால சொல்ல முடியுமா? அப்படி நீ உன் கற்பனையில 1000 வடிவம் எடுத்துக்கோ. நீ 1000 வடிவம் எடுத்துக்கிட்ட அப்படிங்கிறதுக்காக நீ இல்லைன்னு சொல்லிட முடியுமா? ஏன்னா உன் கற்பனை தானே. உன் கற்பனையில நீ 1000 வடிவம் எடுத்துட்ட அப்படின்னா அது நீ இல்லைன்னு ஆயிடுமா? அங்க கற்பனையில நீ பேசுறது, பழகுறது, அடிக்கிறது, உதைக்கிறது அங்க என்ன வேணா பண்ணு. பட் எல்லாம் உன் கற்பனையில பண்ற. அப்ப உன் கற்பனையில பண்ணா அது நீ தானே. ஒருத்தன் இன்னொருத்தன் அடிக்கிறான், அடிக்கிறதும் நீ தான், அடி வாங்குறதும் நீ தானே. ஒருத்தன் ஹீரோவா இருக்கான், ஒருத்தன் வில்லனா இருக்கான். ஹீரோவா இருக்கிறதும் நீதானே, வில்லனா இருக்கிறதும் நீதானே. அங்க உன் கற்பனையில நீ இருக்கக்கூடிய எல்லாமே நீதானே. அப்போ இந்த நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ்ல லைக் தங்கத்துல இருக்கக்கூடிய இந்த நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ்ல நீ எவ்வளவு ஒண்ணு சிறுசா இருக்க, ஒண்ணு பெருசா இருக்க, ஒண்ணு அழகா இருக்கு, ஒண்ணு அகோரமா இருக்குது, டசன்ட் மேட்டர். பட் அந்த உருவத்துல என்ன வேணா இருந்துட்டு போகட்டும், எல்லாமே தங்கம் தானே. அந்த மாதிரி இந்த உலகம் அப்படிங்கிறது உனது கற்பனையால் உருவானது தானே. அந்த கற்பனையால் உருவான இந்த உலகத்துல நீ அழகாரு, அசிங்கமாரு, நல்லவனாரு, கெட்டவனாரு, எப்படி வேணா இருந்துட்டு போ. பட் எல்லாமே நீ தான் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கை மட்டும் மிஸ் பண்ணாத. லெட் இட் பி ஹூ யூ ஆர். நீ எப்படி வேணா இந்த உலகத்துல வலம் வரலாம். பட் அட் தி சேம் டைம் யூ டோன்ட் ஃபர்கெட் தட் எவ்ரிதிங் இஸ் யூ யுவர் செல்ஃப். எல்லாமே நான் என்ற அந்த விஷயத்தை மட்டும் நீ மிஸ் பண்ணிடாத என்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்சிஸ்ட் பண்ணி போடா புகுந்தாடுறா இந்த உலகத்துல, பட் நீங்கிறத மிஸ் ஆகாத என்ற அற்புதமான விஷயத்தை சொல்லி நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு இந்த ஸ்லோகம் 15. Giving up such distinctions as this is what I am and I am not that, recognizing that everything is myself and be without distinction and be happy. ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் ஆணித்தரமாக வலியுறுத்தி சொல்லுகின்றார். நான் இதுவாக இருக்கிறேன், நான் அது அல்ல என்று வேறுபாடுகளை கைவிட்டு எல்லாம் நான் என்பதை உணர்ந்து வேதங்களற்ற மகிழ்ச்சியாக இரு. இந்த உடல் போனா என்ன, இருந்தா என்ன, உலகம் இருந்தா என்ன, இல்லை நான் நீ பிரம்மஸ்வரூபத்திலே இரு இருன்னு சொன்ன அதே அஷ்டாவக்கரர் இங்க என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இது நான் அல்ல, இதுதான் நானும் என்று பிரிச்சு பார்க்காத. இங்க எல்லாமே நான் தாண்டான்னு பாரு. எல்லா வேறுபாடுகளும் இருக்கட்டும், சத்து வரஜோ தமோ குணங்கள் இருக்கட்டும், சத்துவமும் நானே, ரஜசும் நானே, சத்வீகமும் ஐ மீன் ரஜோ தமோ சத்துவம்னு சொல்லிட்டேன்னா இந்த 3 குணங்களும் நானே என்று பார். 3 அவஸ்தைகளும் நானே, ஜாகிரத அவஸ்தை, சொப்ன அவஸ்தை, துரியாவஸ்தை, ஆழ்ந்த உறக்கம் என்ற அவஸ்தை, சுசுப்தி அவஸ்தை, இம்மூன்றுக்கும் அதிஷ்டானம் நானே, அனைத்தும் நானே என்று முக்குணங்களும் ஆனால் என்ன, 3 அவஸ்தைகள் ஆனால் என்ன, இரவானால் என்ன, பகலானால் என்ன, எங்கும் நான், இதிலும் நான், இரவும் நானே, பகலும் நானே அப்படின்னு எல்லாம் வந்து எல்லாவற்றையுமே நான் நான் என்று நீ முழங்க வேண்டும். இங்கு ஆணும் நான், பெண்ணும் நான், பறவையும் நான், மிருகங்களும் நான், எறும்பிலிருந்து புழுவிலிருந்து நீ காணும் இந்த உலகத்தில் எதை கண்டாலும் அனைத்தும் நான் நான் என்று நீ பார்க்க வேண்டும். பஞ்சபூதங்களையே நான் என்று நினைக்க வேண்டும். இங்கே எதையும் எதிலேயும் நான் இது வல்ல என்ற அந்த வார்த்தைக்கு இடமில்லாமல் அனைத்தும் நான் என்ற முழுமையான புரிதலோடு there should not be any distinctions அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். you should never find any differences or variations. இது நல்லது, இது வந்து உசந்தது, இது தாழ்ந்தது, இது கெட்டது, இது நல்லது, இது கெட்டது, இது நான் இல்லை, இது மட்டும்தான் நானு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அனைத்தும் நான்ற கான்செப்ட்ல வந்திருக்கும் போது நீ வந்து எந்த டிஃபரன்சஸையும் எந்த டிஸ்டிங்ஷன்ஸையும் உன்னால காட்ட முடியாது. தங்க எக்ஸாம்பிள மறுபடியும் எடுத்துக்கோங்களேன். நீ தங்கத்துல என்னத்த வேணா பண்ணு, கோழி கிண்டின மாதிரி ஒரு நகையை வந்து கேவலமா பண்ணு, ஆனா அதுவும் தங்கம் தானடா, அது தங்கம் இல்லைன்னு உன்னால சொல்லிட முடியுமாடா? சோ தேர்ஃபோர் உன் கற்பனையில எவ்வளவு கேவலமா வேணா நீ என்ன செய்ய வேணா கற்பனை பண்ணி தொலை, ஆனா அந்த கற்பனை பண்ண அந்த கேவலமான கற்பனையும் நீதான் என்பதை மறக்காதே. So let whatever happens in this world, அது நீதான் என்பதை மறக்காது. அடிக்கடி தான் சொல்லிட்டு இருக்கோம், என்னவாது நடந்ததுன்னா என்னம்மா கற்பனை பண்ணி வச்சிருக்கேன்டா சாமி, என் கற்பனையை நான் அனுபவிக்காம யாரா அனுபவிப்பான்னு அனுபவிச்சு தொலை, ஏன்னா நீதானே எல்லாம். சரியா? சோ தேர்ஃபோர் அனைத்தும் நான் என்ற விஷயத்தை மட்டும் நீ எப்பயுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் டிஸ்டிங்ஷன்ஸ், அந்த டிஸ்டிங்ஷன்ஸ் எல்லாமே நான் தான் பாரு. வேரியேஷன்ஸ் இருக்கும், எல்லாமே ஒன்னும் நயமா இருக்கும், ஒன்னும் நல்லா இருக்காது, ஒன்னும் அழகா இருக்கும், ஒன்னும் அசிங்கமா இருக்கும். லெட் இட் பி அப்படிங்கிற நான் என்ன வேணா இருந்துட்டு போட்டும். ஒருத்தன் அறிவாளியா இருப்பான், முட்டாளா இருப்பான், பைத்தியக்காரனா இருப்பான்,
என்ன வேணா இருக்கட்டும்டா, பட் நான்கிற ஃபீலிங்கை மிஸ் பண்ணிடாது. இந்த உலகத்துல எல்லாமே நான் நான் என்ற உணர்வோடு நீ தாராளமா இந்த உலகத்தை அனுபவி அப்படிங்கிற அந்த விஷயத்தை மறுபடியும் மறுபடியும் கோபா நமக்காக இன்சிஸ்ட் பண்ணி காட்டியிருக்கின்றார். ஸோ இந்த ஸ்லோகமும் மனுவை மெத்தட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்சிஸ்ட் பண்ணியிருக்கு. நான் இது நான் அது வல்ல என்ற வேறுபாடுகளை கைவிட்டு எல்லாம் நான் என்பதை உணர்ந்த வேதங்களற்று மகிழ்ச்சியாக வாழ் அப்படின்னு நமக்காக வலியுறுத்துகின்றது இந்த ஓவி. அடுத்த இந்த ஓவி நாளைக்கு பார்க்கலாம்.